அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மிகவும் சத்து மிகுந்த மிகவும் டேஸ்டியான முருங்கைக்கீரை வறுவல் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் எப்படி செய்வோங்கிறத நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை நான் எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. This video is sponsored by Buy More Shopping App. Buy More Shopping application is one of the online shopping app. நமக்கு தேவையான க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு தடவை போய் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எச்சம்லாம் இருக்கும், நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த காம்பெலாம் நான் எடுக்க மாட்டேன். காம்பில் சத்து இன்னும் அதிகம், அதனால் இதே மாதிரி காம்பெலாம் நான் எடுக்க மாட்டேன். பெரிய காம்பு மட்டும்தான் எடுப்பேன். இதே மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போது 2 தண்ணி நல்லா அலசி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். சட்டி சூடு வரட்டும். சட்டி சூடு வந்துடுச்சு. கொஞ்சமாக ஒரே 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் 3ஆக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துக்கலாம். பிஸ்மில்லா. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 1 கட்டு கீரை சேர்த்துருக்கேன். இது வறுத்தோம்னா ரொம்ப கொஞ்சமாக போயிடும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடிக்கலாம். அது வேகட்டும். அந்த இருக்கிற தண்ணியே போதும், நம்ம எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை. நீங்கள் லைட்டாக அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கோங்க. அடுப்பை மெதுவாகவே வச்சு இதை கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். இந்த கீரைக்கு சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 25-30 சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை உரிச்சிட்டு ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுக்கணும், இல்லைக்கிட்டே அடியில் பிடிச்சிரும். அதுவும் மண் சட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், கீரை நம்ம போட்டதை விட பாதி ஆகிடுச்சு. அதுலேயே கீரையில் உள்ள தண்ணியே நல்லா இருக்குது. ஸோ அதுலேயே வேகட்டும். கீரை இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். நான் ஒரு 2 தடவை கிளறி விட்டேன். இப்போ இன்னும் கம்மியாகிடுச்சு, ஓரளவு வெந்துருச்சு கீரை. இப்போது கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு மட்டும் உப்பு கம்மியாக தான் இருக்கும், பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடிடலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கீரையை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு வெந்துருச்சான்னு பாருங்கள். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தா தெரியும், நல்லா கீரை வெந்துருச்சு. முருங்கைக்கீரை வேகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது எடுக்கும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடாதீங்க, ஒரு மாதிரி கடுத்தா மாதிரி போயிடும் கீரை. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த கீரைக்கு தேவையான தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பூவை போட்டு நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுத்த பிறகு தான் நம்ம வெங்காயத்தை சேர்க்கணும். நல்லா இது வறுப்படட்டும். நான் வெங்காயம் இதே மாதிரி மெல்லிசாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்துட்டோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதுக்கு நிறையா தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை போட்டு ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையில்லை. சும்மா 2 பரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயத்தை போட்டுட்டு ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. அந்த க்ரன்ச்சினஸ் வெங்காயத்தில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் சாஃப்ட் ஆகக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான முருங்கைக்காய் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். 1 கட்டு கீரை 1 பவுலுக்கு தான் வந்திருக்கு. இது 2-3 பேர் தான் சாப்பிடலாம். அதுவும் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது.
உங்கள் வீட்டு பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். எங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இதே மாதிரி செஞ்சால் சாதத்து கூட சாப்பிட்றத விட சும்மாவே சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.